என்ன கேள்வி கேட்டது? நீங்க லெவல் டூல வந்து எந்தெந்த படிச்சு ரெண்டு கேள்வி கேட்டீங்க. என்ன கேள்வி படிச்சுக்கிறோம்? ஆம், நாங்க ரா படிச்சிருந்தேன். ம் அப்புறம் உன்ன படிச்சேன். ம் முன்னாண்டா. அப்புறம் சத்து. விலங்கல்ல சத்து உண்டாண்டா என்ன தலைப்பு சொல்லுங்க. இப்ப ஆண்ட தலைப்பு அடுத்த தலைப்பு என்ன? ம், நான் தலைப்புல வந்து ம் பார்த்துட்டு இந்த அது நான் தேடி பார்த்தேன். அது உன்ன தான் கண்டுபிடிச்சேன் நான். உன்னாண்ட தலைப்பு இங்க உங்களுக்கு ஓட்டிச்சு அப்படியா? ஆஹா. ஆ, உன்னாண்டு எங்க தலைப்பு கொண்டு போட்டில்லையே. ஏன் புதிய விஷயம் உண்டா? எனக்கு புதிய விஷயம் ஆகி. ஆ? ம், உன்னாண்டு தலைப்பு நீச்சு அப்படியா? எங்க எங்க பாத்தீங்க? நான் எங்கட ஆம், ஜனவரியில நாங்க மறுவ பார்த்தோம். ம் அதுல அதுல போயிட்டு பார்த்தேன். ஆ அதுல பாத்தீங்கன்னா நான் உன்னாண்டு தான் தலைப்புக பார்த்தேன். உன்னாண்டு தலைப்பு படிச்சா அப்படியா? கொஞ்சம் எனக்கு தெரியாது. ஜனவரில அப்படியே படிச்சீங்க. ஆ, ம் ஜனவரி. ஆமா ஆமாட ஜனவரி கிளாஸ். ம், எத்தனாவது கிளாஸ்ல பாத்தீங்க? ஆம், ம், ஆம், 287 நினைக்கிறேன். 87. ஆ, 2787. நீங்க நீங்க பார்த்து நீங்க பார்த்தது போல. நீங்க மைண்ட் தலையை போட்டு உள்ளுக்குள்ளே ஓடிக்கிறீங்க. எனக்குதாம்மா. ஆ, ம் ம் நீங்க பார்த்திக்கணும் அதுக்கு முன்னுக்கு. ஏன் 286 அது முன்னுக்கு பார்க்கலையே? அது மட்டும் பார்த்தேன். அதுக்கு முன்னுக்கு வந்து ஆம், ரால ரா பத்தி இந்த ஆனா நான் கொஞ்சம் அதை ஸ்கிப் பண்ணி ரால போயிட்டு பார்த்தேன். நான் இது தான் ஃபர்ஸ்ட் வீடியோ ஷத்த அந்த மாதிரி பார்க்குறேன்னு நினைச்சேன். நீங்க 289வது கிளாஸுக்கு வந்தீங்கன்னு சொன்னா கல்கலா படிக்கிறீங்க. ஏன்னா 286, 287, 288 3 கிளாஸ்ல அந்த தலையை படிச்சிருக்கீங்க. நீங்க ம், தலைப்பை சரியா புஷ் பண்ணி பார்த்து சும்மா நீங்க விட்டு ஓடிக்கிறீங்க. அப்படி இல்ல, தலையை போட்டிக்கு எடுத்துக்காட்ட தலைப்பை உங்களோட ஸ்கிரீன்ஷாட் அனுப்புறேன் பாருங்க. உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட்டே அனுப்புறேன், நீங்க பாருங்க தலைப்பு என்னன்னு சொல்லி. ம். வந்துட்டா? கொஞ்சம் இருங்க சார். லோட் ஆகிக்கொண்டு வரும். சார், ஸ்க்ரீன்ல நீங்க போட்டீர. இல்ல இல்ல, உங்களோட வாட்ஸ்அப்ல அனுப்பி. வாட்ஸ்அப்ல இல்ல உங்களோட இதான் வந்து வந்து வரலையா? இல்ல. ம்,
வந்துட்டு என்ன தலைப்பு? உன்னாண்டிக்கு தலைப்பு எப்படியா? இல்ல ஆ? எங்க நாட்டுக்கு என்னது? அஹ், யார பேர்ல இது இப்ப தலைப்பு? எங்க இது? பிப்ரவரியில யாரு? தாத்தர கிளாஸ்ல ஆகி இல்ல அப்ப சொன்னீங்க இப்ப உங்களோட கிளாஸ்ல எப்படி அஹ், தலைப்பு சொல்லி தரல உன்னான்னு சொல்லி தந்தீங்க. எந்த கிளாஸ்ல தான் பார்த்தேன். இப்ப நாங்க பாத்தீக்கிறேன் தாத்தர கிளாஸ்ல பாத்தீக்கிறேன். இல்ல இப்ப எனக்கு மட்டும்தான் இது காட்டுது அப்படியா? உங்களுக்கு காட்டல அப்படியா? இல்ல ஆ? எங்க இது தலைப்பு உன்னான்னு சொல்லி நீ இப்ப உன்னான்னு தலைப்பிக்கின்னு சொல்லி என்ன செய்தி அமான் என்ன தலைப்பு? சத்தி செய்யப்பட்ட நூன் மீன். ம். அது தலைப்பு சதி செய்யப்பட்ட நுண்மி. இங்க குண்ணாம் இல்ல சத்தும் இல்ல. சத்துன்னு மொட்டையா சொன்னாலும் பில, சத்தோட சேர்த்து உண்ணாண்டு சொன்னாலும் பில. தேவையான போதி சத்து செய்யப்பட்ட நூன் மீன் மீன். அப்படி தலைப்பு ஒழுங்கா தேடணுமா? தலைப்பு தேடுறது சும்மா அந்த கால் பிரட்டிட்டு கிளாஸ் வரப்படாது வந்தா பிரச்சனை. அஹ், காலை பிரட்டி விட்டு எல்லாம் சரி என்று வாரது பிரச்சனை. ம். ம். வேற என்ன படிச்சீங்க சொல்லுங்க பாவம். சரி அஹ், செய்யப்பட்ட நுண்மி. முதல்ல என்ன படிச்சீங்க இப்ப? ரா ரா. ம். பிறகு சத்தி செய்யப்பட்ட நூன் மீன். ம். பிறகு நாங்க இப்ப கலக்கலாவை படிச்சுக்கலாம். ம். அடுத்த கிளாஸ் திருப்பி கேட்டா திருப்பி சரியா சொல்லணும். சரியா? சத்துன்னு நிக்கணும் தலைப்பு சரியா? இல்ல ம். நல்லா சொல்லணும். நீங்க அப்படித்தானே சரி சொல்லி தந்தீங்க வீடியோல அப்படித்தானே சரி இருக்குதுன்னா அப்படித்தான் சரி பார்த்து சொல்லணும். சரியா? ம். என்ன இப்ப நீங்க ஏன் சொன்னீங்க இப்ப? நீங்க அப்படித்தான் சார் சொல்லி தந்தீங்க நான் வீடியோல பார்த்தேன் இத்தனை நம்பர் கிளாஸை பார்த்தேன் இப்படி வந்திக்குது நீங்க நான் சொன்னேன். நீங்க சொன்ன வீடியோ கொஞ்சம் முன்னுக்கு போய் நான் தேடினேன் இந்த தலைப்பிக்குது. விஷயத்துக்கு ஒரு கல்கலாட ஒரு முக்கியமான விஷயத்தை நான் நிப்பாட்டினேன் போன கிளாஸ்ல. அந்த வந்து தோல்மத்தை அடுத்த கேள்வி. அந்த பசங்க ஓதுங்க அடுத்த கேள்விக்கு வருவோம். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். كلا إن الإنسان ليطغى. எப்போ எத்தனை செகண்ட் நிட்டணும் ஏன் நிட்டணும்? ம், நாங்க ஒரு செகண்டுக்கு நீட்டுவோம் ஏண்டா ம்ஹும். அதுல இருக்கிற மத்திர அடையாளமா நாங்க சைலண்ட் மாதிரி நாங்க அது ஒன்றும் செய்யறல்ல. நாங்க ஃபத்த மத்திர அடையாள ஃபத்த மத்திர சட்டத்தை தான் நாங்க என்ன யூஸ் பண்ணுவோம். ஒண்ணு செய்யறதுண்டா. ஆம், நாங்க மத்திர அடையாளத்துல சட்டமே நாங்க என்ன யூஸ் பண்ண மாட்டோம். மதியினுடைய அடையாளத்தை நாங்க அதுல கணக்குல யூஸ் கொள்றதில்ல. ம். இன்னைக்கு நாங்க கல்கலாட ரெண்டாவது பகுதிக்குள்ள போவோம். முதலாவது பகுதியோட பேர் என்ன? கல்கலா. கல்கலா குபுரா. ம். வெரி குட். கல்கலா குபுரா. இல்ல சுகுரா சுகுரா சுகுரா. எல்லாம் தலைகீழா தான் நிக்குது. எல்லாம் தலைகீழாகத்தான் போய் இருக்கிறது. சரி. கல்கலா சுகுரா என்றது முதலாவது பார்த்த பகுதி. இரண்டாவது பகுதிக்கு நான் போறோம். கல்கலா குபுரா. சுகுரா. கல்கலா சுகுரா என்றது இரண்டாவது பகுதி. அஹ், கல்கலா சுகுரா பாத்துக்கிறீங்க. குகுரா என்ன சொல்லுங்க பாப்போம். ஆம், கல்கலா சுகுரான்னு சொன்னா ஆம், ஒரு வசனத்துல
கல்கலா கல்கலார ஒரு கல்கலார எழுத்து ம். வரக்கிட்ட வந்து ஆஹ், கல்கலார எழுத்து வரக்கிட்ட இவ்வளவு கஷ்டப்படுறீங்க. சிம்பிளா இருக்குங்க. நாங்க அஹ், ஒரு செகண்ட் கைன பிள்ளை 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 படிச்ச விஷயம் கொண்டு கேட்கிறேன். கல்குலா சூப்பரா படிச்சுக்கிறீங்க அப்படின்னா என்ன? கல்கலார எழுத்து வசனத்துல நடுவுல வரக்கிட்ட வரும் சுக்குன் செய்யப்பட்டு வந்திக்கணும். அந்த டைமுக்கு நாங்க அத கொஞ்சம் அழுத்தி அதுவும் ம். எங்க வரணும் வசனத்துல இடையில சுக்கூன் வரும் செய்யப்பட்டு செய்யப்பட்டு வரணும். சுக்கூன் செய்யப்பட்டு செய்யப்பட்டு வரணும். அந்த மாதிரி புத்தகத்துல நாங்க அதுல கொஞ்சம் கலக்கமாக ஓதணும். குபுரா என்று சொன்னா என்னென்றால் கல்கலாட ஏதாவது ஒரு எழுத்து எங்க வரணும்? வசனத்துல நாங்க நிறுத்தி ஓதுற இடத்துல வரணும். வசனத்துல நாங்க நிறுத்தி ஓதுகின்ற இடத்துல வரும் வரணும். அல்லது அல்லது வசனத்துல கடைசியில வரணும். ஆ, லைனா ஆ, அப்படி வந்துச்சுதுன்னு சொன்னா அந்த இடத்துல நாங்க என்ன செய்யணும்? மிச்சம் கூடுதலாக அழுத்தம் கொடுத்து கலக்கி நாங்க போதணும். இதுதான் இதுல முக்கியமான விஷயம். ஆ. இப்ப இதுல ரெண்டு கல்களாக்கும் இடையிலான வேறுபாடுகளை உங்களுக்கு சொல்லி இது நீ இதுல பார்த்துக் கொள்ளையிலும். முதலாவது கல்களாட வந்து எழுத்துக்கள் சொற்கள் நடுவுல வரும். இரண்டாவது கல்களாட எழுத்துக்கள் எங்க வரும்? வசனத்திட இறுதியில் வரணும். அதே மாதிரி இரண்டாவது முக்கியமான வித்தியாசம் முதலாவது கல்கலா சுகுரால வந்து சுக்குனுடைய அடையாளம் இருக்கும். இரண்டாவதுல வந்து நிறுத்தி ஓதுற இடத்துல சுக்கூண்ட உச்சரிப்பைத்தான் நாங்க பார்ப்போம். சுக்கூன் இருந்தாலும் சரி சுக்கூன் இல்லாட்டியும் சரி விளங்காட்டி கேட்கணுமா? இதெல்லாம் சின்ன விஷயம். ஆ. ம். மூணாவது முதலாவது முறை கல்கலா அதாவது கல்கலா சூறாவை நாம் என்ன செய்வோம்? கொஞ்சமாக கலக்குவோம். ஆனால் கல்கலா ரெண்டா குபுர் இரண்டாவது முறைய நாங்க நல்ல மிச்சம் அழுத்தம். அழுத்தம் கொடுத்து கலக்குவோம். ஆ, தான் இந்த முக்கியமான வேறுபாடுகள். ஆ. ம். சரி, இதுல பாருங்க வசனத்துல கடைசியா சுக்குன் வந்தாலும் சரி வராட்டியும் சரி எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனா சுக்குண்ட என்ன செய்யணும்? உச்சரிப்பு வரணும். அதான் முக்கியம். சுக்குண்ட ஆ. உச்சரிப்புங்க வர்றது முக்கியம். ஓகே. பிஸ்மில்லா கொஞ்சம் ஓண்டா ஓதும் பாவம். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். فإذا فرغت فانصب. திருப்பி ஓதுங்க. فإذا فرغت فانصب ரெண்டாவது وإلى ربك فارغب. பெர் வரக்கூடாது. ராவல்லினம். وإلى ربك فارغب. பெர் பெர் கோபு. وإلى ربك فارغب. மூணாவது كلا لا تطعه واسجد واقترب.
வகு இல்ல வக்கு வக்கு கூட சவுண்டுக்கு வரணும். வகு தெரிபு. أه. كلا لا تطعه واسجد واقترب. Right. அப்படியோ இதே போது பாவம். நாலாவதுல இருந்து நாலு أه. வந்து ما أغنى عنه ماله وما كسب. சரியா வருதுங்க வகுப்புல. ما أغنى عنه. அவுனா கலக்கப்படாது. அவுனா அந்த கலக்கல அது. ما أغنى عنه ماله وما كسب. அன்ஹு சத்திக்குது அப்படியா? அன்ஹு மாலுஹு உன்னால செய்யணும் அப்படிதானே? இல்ல ஆ? இல்ல இல்லையா? ஐநா உன்னா செய்யறான்னு நீ கேட்ட. அன்ஹு உன்னா செய்யணும் அப்படியா கேக்குறேன். இல்ல இப்ப சத்து செய்யப்பட்ட உன்னா வந்திக்குது என்ன வந்திக்கு? ஷத்து செய்ய ஷத்து இல்லைன்னு. சத்து இல்லாமலா? சுகர் தானே? தெரியும் நீங்க நீங்க உன்னா செய்றீங்க தான் கேக்குறேன். நாங்க உன்னா செய்யப்படாது. செய்யப்படாதா? ஆஹா. ஆ. உன்னா செய்யப்படாதுன்னா செய்யாம போதுங்க. ஆ. ما أغنى عنه ماله وما كسب. கசப்பு என்ன கசப்பு வேண்டா போல. ما أغنى عنه أغنى ماله. أغنى அல்ல. ما أغنى. ما أغنى عنه ماله وما كسب. ம். ஐந்தாவது. سيصلى نارا ذات لهب. சரி அடுத்த பாடத்துக்கு இது ரெடி ஆயிட்டு வரணும். நிறைய கேள்வி கேட்பேன். நிறைய ஓதல் பிரச்சனை இல்லைக்கு நிறைய விஷயங்கள் பார்க்கணுமா? அதை